ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு க்ரீமியாக பம்கின் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் இல்லை கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுக்கிற 2 கப் நான் பரங்கிக்காய் எடுத்திருக்கேன், எல்லோ பம்கின். இந்த பம்கின் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணெயில் அந்த பம்கின் நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கும்போது உங்களுக்கு அந்த சூப் ரொம்பவே ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு வேக வைங்க. இது வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நடுவில் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வேகணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அந்த பம்கின் எல்லாத்தையும் அந்த வேக வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்து பிளெண்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பிளெண்டரில் நீங்கள் நல்லா ஸ்மூத்தியாக நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணும்போது தண்ணி சேர்த்த வேணாம், அந்த வேக வச்சு மீதி இருக்கிற தண்ணி மட்டும் சேர்த்துனா போதும். அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த வெண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கப் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பீஸ் தான். இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 60 செகண்ட் இந்த மாதிரி அதே பட்டரில் நம்ம வதக்கினா போதும். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இருக்குன்னா பீஸ் இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பீஸ் இல்லாமையும் செய்யலாம். இந்த சூப் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போவும் இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற பம்கின் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப்பில் இந்த சூப் கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்தாம தான் அரைச்சிருந்தோம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா பாயில் பண்ணணும். அதனால ஓரளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்து வர்றதுக்கு உங்களுக்கு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கலந்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க. அவ்வளோதான். இது கொதி வந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியாக நம்ம பெப்பர் தூவி இறக்கணும், நமக்கு சூப் ரெடி. இந்த பம்கினில் ரொம்பவே உடம்புக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ரொம்பவே ஹெல்த்தி. நீங்கள் கிட்ஸுக்கோ இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது பம்கின் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெப்பரும் ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், இது நல்லா கொதி வந்துடுச்சு.
சூப் கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிளாஸியாக உங்களுக்கு பாருங்கள் க்ரீமியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக அதை கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸாக இருக்குன்னா நீங்கள் இது இப்படியே சர்வ் பண்ணுங்கள். அந்த க்ரீமி ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் கூட அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான பம்கின் சூப் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். என் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.